அடுத்தபடியாக படத்தினுடைய கோ டைரக்டர் அருண்குமார் அவர்களை மேடை கழைக்கிறேன். விழாவின் முதலாவதாக சிலம்பம் படத்தினுடைய இயக்குனர் கலை, காதல், கஷ்டம், கலப்படமில்லாத பாசம், நட்பு, இன்னும் நிறைய விஷயங்களை சேர்த்து இந்த படத்துல ஒரு ஃபுல் பேக்கேஜாக கொடுத்திருக்காரு. முக்கியமாக கலைக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட கதைக்கான சொந்தக்காரர் இயக்குனர் திரு AKS ஜோதி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பெப்சி விஜயந்த் மாஸ்டர் அவர்களே, பவர் பாண்டியன் ஆசான் அவர்களே, திரைப்பட இயக்குனர் பேரரசு அவர்களே, என்னுடைய நண்பர் மோகன்ஜி அவர்களே, கே அசோக் பிரதர், என்னுடைய யூனியனுடைய தலைவர் அவர்களே, யூனியன் செயலாளர் சுகுமார் அவர்களே, பொருளாளர் ஜானன் அவர்களே வணக்கம். மற்றும் என்னுடைய முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்து மவுண்ட் ரோட்டில், பொன்னேரில், ஊத்துக்கோட்டில் கட் அவுட் வச்ச ரவிராஜா அண்ணன் அவர்களே, மற்றும் கூல் சுரேஷ் நண்பர் அவர்களே, என்னுடைய இசைக்கு, என்னுடைய படத்துக்கு ஹீரோவாக என்னுடைய எழுதுறதுக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, எனக்கும் அவருக்கு தெரியும், ஒரு மாதத்துக்கிட்ட ஏற்றிடும். காரணம்னா எழுதுவார் சில விஷயம், ஆனால் இப்படி போகணும் இப்படி போகணும்னு சொல்லி மாற்றி எனக்கு தேவையான இசையை எனக்கு பிடிச்சா போல் மற்றவங்களுக்கும் பிடிச்சா போல் நல்லா அமைச்சு கொடுத்த என்னுடைய நண்பர் விக்ரம் வர்மா அவர்களே. அப்புறம் யார் இது? இந்த படத்தில் சிலம்பம் ரொம்ப சிலம்பம் மாஸ்டர்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். அதில் எழில் மாஸ்டர் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரம்பக்கம் துரை மாஸ்டர் கொடுத்துருக்காரு, ஜோதிலிங்கம் கும்பிடுமுடி மாஸ்டர் கொடுத்துருக்காரு. இதில் எல்லோரையும் வழிநடத்தி எங்களுக்கும் மாஸ்டர், என்னுடைய பசங்களுக்கும் மாஸ்டர், அதாவது 7 வயசுலேருந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க பசங்களுக்கு. எனக்கும் ஆசான் பவர் பாண்டியன் ஆசான் தான், என் பசங்களுக்கும் 2 பேருக்கும் பவர் பாண்டியன் ஆசான். இதில் இப்போது எந்த இடத்துல இருக்கிற, அதாவது இந்திய அளவில் இருக்கிற கதாநாயகன் அனைவருக்கும் பயிற்சி கொடுத்த ஆசான் அவர். அதில் நாங்கள் பயிற்சி பெற்றது எங்களுக்கு மகிழ்ச்சி. என்னென்னா இன்றைக்கி அந்த இடத்துல பயிற்சி போனவங்க யாருமே சோட போனது இல்லை, என்னைக்கெல்லாம் ஜெயிச்சுங்க தான். இது வரைக்கும் ஸ்டண்ட் யூனியனில் இருக்காங்க ஒரு 600 பேர் 500 பேர் அவருடைய சிஷியனுக்கு தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு அந்த ஒழுக்கன்றத அந்த பாடத்தை அவருடைய ஸ்கூலில் தான் படிக்க முடியும். சிலம்பம்னாவே ஒழுக்கம். அதில் இவர் பயிற்சி பள்ளியில் இன்னும் வெகு விமர்சையாக பண்ணுவார். அதுபோல் ஒரு மாஸ்டர், அவரையும் வணங்கிக்கிறேன். என்னென்னா இதில் 2 குழந்தைங்க பயிற்சி பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா வில்லேஜ் தான், அவங்க கும்பிடுமுடி பக்கத்தில். அவங்களெல்லாம் தேர்வு செஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 300 பேரில் தேர்வு செஞ்சு 2 பேர் செலக்ட் பண்ணேன். அதில் தனியாகவும் 500 பேர் நாங்கள் பயிற்சி அந்த கூடத்தெல்லாம் காட்டுங்க. அவங்களும் பயிற்சி கொடுத்து தான். பயிற்சி எப்படி கொடுத்தாங்கன்னா, சிலர் ஆங்கில வார்த்தைலாம் பயன்படுத்தியிருந்தாங்க. என்னென்னா எட்ரோடேஷனு, அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன விஷயம், அதெல்லாம் பாண்டிய மாஸ்டர் கிளாஸில் நான் பசங்களை எல்லாத்தையுமே விட்டுட்டு நோட்ஸ் பண்ணுவேன். அங்கே தான் நான் பார்ப்பேன். மேல்வாரல், கீழ்வாரல், பக்கவாட்டு வாரல், தலைவெட்டு வாரல், அது அந்த தமிழ் வார்த்தையில் பயன்படுத்துவார். அதே போல் பார்த்திங்களான்னா வீடு பாடம், இது லெசன் 1, லெசன் 2, லெசன் 3ன்னு எடுப்பாங்க மாஸ்டருங்க. அவங்க எப்படின்னா இது வரைக்கும் குங்ஃபு ரொம்ப மாஸ்டருங்க எனக்கு தெரிஞ்சு. என்னென்னா அவங்க குங்ஃபு பயிற்சி பண்ணியிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி கரெக்டாக பயிற்சி பண்ணியா மாஸ்டராக இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பயிற்சி வகுப்புலாம் இப்போ யாரும் போகிறதில்ல. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பயிற்சி வகுப்புக்கு ஒரு தகப்பன் தான் இட்டு போவார். எதுக்கு? பாக்ஸிங்க்கோ கரெக்டாக்கோ குங்ஃபு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. சிலம்பத்துக்கு ஒவ்வொரு அம்மாவும், அப்பா எங்கே இருக்காரு தெரியாது, அம்மா பசங்களை தூக்கி வச்சுட்டு பயிற்சி பள்ளிக்கிட்டு போகிறாங்க. பயிற்சி முடிகிற வரைக்கும் அம்மா அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கலையாகிடுச்சு. இது முக்கியத்துவம் வாய்ந்தது தான். ஆனால் இப்போ தான் சிலம்பம் ஃபஸ்ட்டு பொறுமுறை சிலம்பம் வந்தது. இப்போ சிலம்ப விளையாட்டாக 1980 முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களால் மாற்றப்பட்டது. அப்படி இருந்த ஒரு நிகழ்வை இன்றைக்கி ஏற்கனவே முதலமைச்சர் நல்லா கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து இதில் சிலம்பத்தில் பயிற்சி பண்ணுற பசங்களுக்கெல்லாம்
வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்குறோம். எல்லாமே ஈடுபாடு. அதாவது ஒவ்வொரு தெருவுலையும் 100 பசங்கள்கிட்ட சிலம்ப பயிற்சி பண்ணுற அளவுக்கு தமிழ்நாடு உயர்ந்திருக்கு. அது இந்தியா லெவல் போயிருக்கு. இந்தியா லெவல்லேருந்து இன்னும் உலக அளவில் வரணுன்றது தான் எங்களுடைய படத்துடைய கதையே. அதாவது என் படத்துடைய கதையில் அதாவது படைபலம், பணபலம், அதிகார பலம் அனைத்தையும் வெல்லுகின்ற ஒரு ஆசானை தான் அந்த சிலம்பரசன் கேரக்டர் அஜித் நடிச்சிருப்பார். அதில் வந்து ரொம்ப வறுமையான கேரக்டர் தான் அந்த ஆதிஸ்டீனி நடிச்சிருப்பாங்க. அவங்க அவ்வளோ அதாவது அந்த கேரக்டராக மாறினாங்க. அதே போல் தீனாவுடைய பொண்ணு வில்லியாக நடிச்சிருப்பா. அவள் பேர் வந்து பிரதிஷா. அவளாம் சின்ன வயசுலேயே மிரட்டியிருப்போம். அது போல் ஒரு கேரக்டர் அதுமாரி பண்ணியிருக்கேன். அது போல் இன்னும் சில விஷயங்கள் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் என்னுடைய லட்சியமே நான் வீட்டில் ஃபீல் பண்ணுவேன் யாரன்னா பேட்டி கொடுக்குறப்போ. ஈஸ்வரி எங்கள் ஒய்ஃப் பேர் ஈஸ்வரி நான் எப்போ பேட்டி கொடுப்பேன், எப்போ கேமராவை எதிர நிற்பேன்னு அப்படியே அதாவது செவுத்தை இடித்து கத்துவேன். அப்போ சொல்லுவாங்க என்னைக்குனால நீ ஜெயிப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒவ்வொன்றுக்கும் எனக்கு ஊண்டுதல் அந்த என் மனைவிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சிலம்பம் படத்தில் இது மட்டும் இல்லை, எவ்வளோ பல பிரச்சனைகளை கடந்து தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் நினச்சா போல் படம் நல்லபடி வந்திருக்கு. அதனால் இந்த மெயினாக எல்லோரும் பேரும் சொன்னேன். ஆனால் முக்கியமானவங்க உங்களை சொல்லலை. ஏன்னா பத்திரிகையாளரும் ஊடகங்களும் நீங்கள் நினச்சாதான் எங்களை வெளியே கொண்டு போக முடியும். உங்களுக்கு அனைவருக்கும் என் இறுதியான நன்றியை தெரிவிச்சுக்கின்னு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். எல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஓப் பண்ணுங்கள். 100% வந்து திரையில் வந்து பாருங்கள். சிலம்பம் அப்படி ஒரு அது சிலம்பத்தை பற்றி அவ்வளோ விலாவரியாக சொல்லியிருப்போம் அந்த கதையில். அதனால் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அண்ட் அடுத்தபடியாக படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய 2 அழகான குட்டி பாப்பாஸ்னு சொல்லலாம், ஆனால் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆதிஸ்ரீ அண்ட் பிரதீஷாவை மேடை கழிக்கிறேன். அவங்க இருவருக்கும் டைரக்டர் AKS ஜோதி அவர்கள் ஷால்வை போர்த்தி மரியாதை செய்வார். அதைத் தொடர்ந்து சில்வர் ஸ்கிரீன் ஸ்டுடியோ ஸ்டாலின் சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். மற்றும் கிரீன் ஃபோக்கஸ் தங்கராஜ் சார் அவர்களை மேடை கழிக்கிறேன். ஸ்கிரீன் ஃபோக்கஸ் தங்கராஜ் சார் அவர்களை மேடை கழிக்கிறேன். ஸ்கிரீன் ஃபோக்கஸ் தங்கராஜ் சார் அவர்களை மேடை கழிக்கிறேன். அடுத்தபடியாக படத்தினுடைய எடிட்டர் அசோக் சார்லஸ் அவர்களையும் மேடை கழிக்கிறேன். இந்த படத்துல முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கக்கூடிய GVN குமார் சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. சுரேஷ் சார் எங்களுக்கு மூத்த இயக்குனர். திரைப்பட இயக்குனர் விவேக பாரதி சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். படத்திற்காக நிறைய பேர் உழைச்சிருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் கௌரவிக்க மறந்துடக்கூடாது இல்லையா? அதனால்தான் எல்லாரையும் ரொம்ப முக்கியமாக பார்த்து பர்டிகுலரா எல்லாருக்குமான மரியாதையை செலுத்திட்டு இருக்காரு டைரக்டர். அடுத்தபடியாக கரும்புள்ளி கிராமம் படத்தினுடைய டைரக்டர் ஆனந்த் அவர்களை மேடை கழிக்கிறேன்.
நிகழ்ச்சியில அடுத்ததாக பேச வருவது விழாவின் நாயகன்னு சொல்லலாம் மியூசிக் டைரக்டர் டி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்க அனைவருக்கும் வணக்கம். டின்னு கூப்பிட்றாங்க. ஆக்சுவலி என்னோட பேர் வந்து விக்ரம் உதயவர்மன். விக்ரம் வர்மன் தான் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரியும். டின்றது வந்து ஒரு புது இனிஷியேட்டிவ், என்னோட பிராண்ட் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. ஆக்சுவலி இது என்னென்னா, நிறைய மியூசிஷியன்ஸு, ஏன்னா நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பெங்களூர், கன்னட படம் பண்ணிகிட்ருக்கேன், ஹிந்தி படம் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ கன்னடம் தான் ஜாஸ்தி பண்ணிகிட்ருக்கேன். தமிழில் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் எடுத்துக்கிட்டேன், அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ இவர் ஜோதி சார் வந்து என்ன அப்ரோச் பண்ணப்போ நான் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இங்கே இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய மியூசிஷியன்ஸு நிறைய பேர் வந்து டேலண்ட் இருக்குது, கரெக்டான பிளாட்ஃபார்ம் இல்லை, முக்கியமாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், நிறைய பேருக்கு வேலை இல்லை. சீனியர் மியூசிஷியன்ஸ் இந்த ஏஐ ஏஜ் வந்ததுக்கப்புறம் நிறைய மியூசிஷியன்ஸ் நம்ம யூஸ் பண்ண தவறிடுறோம். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து சமமாக வேலை கிடைக்கணும், எல்லாருமே பிஸியாக இருக்கணும் இண்டஸ்ட்ரியில். யாரும் வந்து நான் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது மியூசிக் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க எல்லாரையும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி பண்ணுற ஒரு பிராண்டு தான் டி. ஸோ இது அதனால் இந்த படத்துக்கு பின்னாடி, டிக்கு பின்னாடி நிறைய மியூசிஷியன்ஸோட ஒர்க் இருக்குது. என்னோட தம்பிகள் மணி, அம்ரிஷ், சந்தோஷ், என்னோட நண்பன் ஒருத்தன் தவறிட்டான் ரூபன் சொல்லிட்டு, இது மாதிரி இன்னும் நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த படத்தோட இசை உருவாகிறதுக்கு உதவின எல்லாருக்கும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, டீம் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. படத்தினுடைய ஹீரோ இயக்குனர் திரு AKS ஜோதி சார் அவர்களுடைய மகன், அவருக்கு வந்து பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறாரு. அடுத்தபடியாக படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கக்கூடிய ஹரிஷ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். ஆடியோ லைட்டா கம்மி பண்றதாண்ணா? ஓகே ஓகே அண்ணா, ஓகேவா? ஓகே. அடுத்தபடியாக சிலம்பம் படத்தின் மூலமாக வில்லனாக அறிமுகமாகும் திரு ஹரிஷ் அவர்களுக்கு AKS ஜோதி சார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறாரு. சிலம்பம் படத்தினுடைய PRO திரு விஜய் கார்த்திக் அவர்களுக்கு டைரக்டர் அவர்கள் மரியாதை செலுத்துவாரு. அடுத்தபடியாக பேச வருவது படத்தினுடைய கதாநாயகி மௌனிகா ரெட்டி அவர்கள். படத்தினுடைய கதாநாயகி மௌனிகா ரெட்டி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மௌனிகா ரெட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஜோதி சார் ஃபார் கிவிங் திஸ் பியூட்டிஃபுல் சான்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு கேமராமேன் சார். And thanks to Vikram sir for giving this beautiful music. Thank you sir. And thanks to Arun. I hope you like the trailer and songs. Please ellaru theater poi padam parunga. Please support us. Thank you. அடுத்தபடியாக பேச வருவது GVN குமார் சார் அவர்கள். இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சினிமா துறை சேர்ந்த கலைஞர்கள் மற்றும் இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு AKS ஜோதி அவர்கள் மற்றும் கதாநாயகன் கதாநாயகி திரு மோனிகா ரெட்டி மற்றும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு படம் தயாரித்து அது வெளியிடுவது என்பது ஒரு குழந்தை பிறப்பதற்கு சமமானது.
எப்படி ஒரு தாய் 10 மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்து அதை ஈன்றெடுத்து இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்கிறார்களோ அதே போலதான் ஒரு படம் என்பது. அதற்கு பிறகு அவரை அந்த குழந்தையை வளர்த்து அவர்கள் தன்னுடைய சமூகத்திலே ஒரு வெற்றியாளராக பதிவு செய்வது என்பது அந்த படத்தினுடைய தியேட்டரிலே வெளியிட்டு அந்த ஆடியன்ஸ் ரசிகர்கள் பார்த்து அதை வெற்றி பெற செய்வது தான் இது ஒரு பெரிய சகாப்தம். ஏதோ சினிமா துறையிலே மலர்களால் துவப்பட்ட பாதை அல்ல, பல துன்பங்களும் துரோகங்களும் நிறைந்த பாதை. அந்த பாதையிலே திரு ஏகேஎஸ் ஜோதி அவர்கள் ஒரு சாதாரண ஒரு விவசாயி குடும்பத்திலே பிறந்து ஒரு கிராமத்திலே பிறந்து நாமும் இந்த கலைத்துறையிலே ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே ஒரு சிறிய வயதிலே அங்கிருந்து சென்னை மாநகரத்துக்கு வந்து நம்மளுடைய பவர் பாண்டியனுடைய ஆசானுடைய அந்த பயிற்சி கூடத்திலே பயின்று இன்றைக்கு நாம் ஒரு பட தயாரிப்பாளராகவும் ஒரு டைரக்டராக வர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கம், உயர்ந்த ஒரு எண்ணம், நாம் ஒரு படி உயர்ந்து நம்மளுடைய மக்களுக்கு ஒரு தற்காப்பு கலை முதலிலே ஒரு ஆதி மனிதன் எடுத்தது தன்னுடைய விலங்குகளுக்காகவும் தன்னை தற்காப்பு பாதுகாப்புக்காகவும் தன்னை தக்க வைத்ததற்காக எடுத்துக்கொண்டது ஒரு கம்பு. ஆதி மனிதன் அந்த ஆதி மனிதன் எடுத்த கம்பை தமிழர்கள் அதை பாரம்பரிய ஒரு பயிற்சி ஒரு கலையாக மாற்றி இந்தியாவுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே கொண்டு சென்றார்கள். அந்த வகையிலே பல பண்பாட்டு கலைகள் நம்மளுடைய தமிழர்களுடைய கலைகள் இருக்கின்றன. அந்த கலைகளிலே இன்றைக்கு சிலம்பம் என்ற ஒரு கலையை திரு ஏகேஎஸ் ஜோதி மற்றும் டைரக்டர்ஸ் அதனுடைய ரைட்டர்ஸ் மற்றும் எல்லோரும் ஒன்றிணைந்து இன்றைக்கு நம்மளுடைய தமிழர்களுடைய இந்த கலையை உலகத்திற்கு எல்லா இடத்திலும் இன்றைக்கு பல்கலைக்கழகமாக இன்று மாறி இருக்கிறது. அதையெல்லாம் இன்றைக்கு நம்மளுடைய ஒரு படமாக அனைத்து சாராம்சங்களும் ஒன்றிணைத்து இன்றைக்கு இந்த படத்திலே கொடுத்திருக்கிறார்கள். ஆகையால் இந்த படத்தை நீங்கள் தியேட்டருக்கு போய் படம் பார்க்க வேண்டும். இப்பொழுது காட்டியது ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான், நிறைய இதில் காட்டல. சும்மா ஒரு மியூசிக்கு எல்லாரும் ஒரு அறிமுகமான சொல்லிட்டு ஒரு சில ஆக்டர்ஸ் மட்டும்தான் காட்டியிருக்காங்க. இதில் நிறைய வசனங்கள் இருக்கிறது, நிறைய பஞ்சாயத்துகள் இருக்கிறது, நிறைய கிராமத்தை சார்ந்த அந்த வாசனைகள், கிராமத்தை சார்ந்த அந்த தென்றல் எல்லாமே இந்த படத்தில் இருக்கிறது. இப்படி இந்த படத்தில் நிறைய நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கும் நம்மளுடைய தற்காப்புக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கும் நமக்கும் இந்த கலை தற்காப்பு கலை இருக்கிறது என்பதை இன்றைக்கு எடுத்துக்காட்டிய திரு மாபெரும் மனிதராக நம்மளுடைய ஜோதி இருக்கிறார் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் மலையாளி, எனக்கு கொஞ்சம் தான் தமிழ் தெரியும். മലയാളി ആർട്ടിസ്റ്റാണ് ഞാൻ. തമിഴ് കൊഞ്ചം தான் എനിക്ക് தெரியும். நான் என்னோட ஃபர்ஸ்ட் മൂവി ചിലമ്പം. എൻ്റെ ബ്രദർ സുമേഷിൻ്റെ ഫ്രണ്ടാണ് ജ്യോതി മാസ്റ്റർ. അങ്ങനെയാണ് ഞാൻ ഈ തമിഴ് പടത്തിലേക്ക് വരുന്നത്. മലയാളം കുറച്ച് പടങ്ങളൊക്കെ ചെയ്തിട്ടുണ്ട്. മാഫിയ ശശി മാസ്റ്ററെ കൂടെ ഫൈറ്റ് ലേഡി ഡ്യൂപ്പായിട്ട് 14 വർഷമായിട്ട് ഞാൻ മലയാള ഇൻഡസ്ട്രിയിലുള്ള ഒരു വ്യക്തിയാണ്. ഇങ്ങനെ ഒരു ചാൻസ് തന്ന ജ്യോതി മാസ്റ്റർക്കും എല്ലാവർക്കും നന്ദി.
அடுத்தபடியாக இந்த விழாவிற்கு சிலம்பம் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி இந்த டீமை சப்போர்ட் பண்ண வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வில்லன். எப்படி வில்லனை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாருக் கான் ஆடினதுக்கு அப்புறம் அந்த லுங்கி டான்ஸை வந்து இவர் ஆடினது அவ்வளவு ரொம்ப சிரிப்பாகவும் ரொம்ப அவர் பார்த்தாலே ஒரு டே அப்படின்ற வார்த்தையை 3 தடவை அவர் சொன்னார்னா அது வந்து டெரரு. ஸோ அந்த மாதிரி சிரிக்க வைக்கவும் தெரியும், ஸ்டன் பண்ணவும் தெரியும். ஒரு இன்டென்ஸான பெர்ஃபார்மர், சீனியர் ஆக்டர் பெப்சி விஜயன் சார் அவர்களையும் அன்போடு பேச அழைக்கிறேன். ஓகே சார் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கிட்ட பேச போறாரு. நான் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் வச்சிருக்கேன், நான் லாஸ்டா பேச வரேன்னு சொல்றாரு. ரைட் சார். அடுத்தபடியாக பவர் பாண்டி ஆசன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிலம்பம் திரைப்படத்துடைய டீசர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழா. இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் முன்னே அமர்ந்திருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற இயக்குனர் பேரரசு சார் மற்றும் நமது மோகன்ஜி சார், ரவிராஜ் சார், இந்த திரைப்படத்தினுடைய அனைத்து டெக்னீஷியன் மற்றும் தம்பி கூல் சுரேஷ், எங்களுடைய தாய் வீடு என்றும் தாய் வீடு தென்னிந்திய திரைப்பட ஸ்டண்ட் இயக்குநர்கள் ஸ்டண்ட் நடிகர்கள் யூனியன் தலைவர் தம்பி அசோக், திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் டான் அசோக் மற்றும் எங்களுடைய ஸ்டண்ட் யூனியனுடைய செயலாளர், எங்களுக்கெல்லாம் மூத்தவராக வழிகாட்டி கொண்டிருக்கிற செயலாளர் அண்ணன் சுகுமார் அண்ணன் மற்றும் இந்த திரைப்படத்தினுடைய தூண்டுப்ப கலைஞர்களை அனைவரும் பாராட்டுகிற வகையில் இந்த நேரத்தில் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் தம்பி, அவர் பேரை முழுசாக இப்போ தான் சொன்னார். அவர் வந்து அவர் சொன்ன ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த திரைப்படத்துக்கு சிறப்பாக முதல்ல இசையமைச்சிருக்காரு. இந்த பாடல்களும் எனக்கு சிறப்பாக இருக்குது. இந்த படத்தில் எடுக்கப்பட்டு இருக்கிற சிலம்பத்தினுடைய காட்சிகள் பார்த்திங்கன்னா, அந்த மாண்டேஜ் அதெல்லாம் கரெக்டாக அவருடைய இசையில் கரெக்டாக அதை கோர்த்துருக்கிறார். இந்த திரைப்படம் உருவான வரலாறு வந்து ஜோதி நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. இருந்தாலும் நீங்கள் வந்து நிறைய திரைப்படங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுடைய ஸ்டண்ட் யூனியன் இந்த சிலம்பம் திரைப்படத்திற்கு ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். காரணம் சொல்கிறேன். சிலம்ப விளையாட்டு 1980 உலகத்தமிழ் மாநாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் டேவிட் மேனுவல் ராஜ் அப்படின்றவர் ஒரு நந்தனம் ஒய்எம்சிஏ உடற்பயிற்சி கல்வியினுடைய பேராசிரியர் தான் ஒரு புத்தகம் கொடுக்குறார், சிலம்பம் அண்ட் பென்சிங் சிலம்பம் அப்படின்னு. புரட்சித் தலைவர் புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு கவனம் வந்துட்டார். என்ன ஒன்றுமே சொல்லலை, இதை பற்றியும் பேசலாம்னு ஒரு வாரம் கழித்து அழைப்பு கொடுக்குறார் புரட்சித் தலைவர். இந்த புத்தகத்தை எழுதினவரை வர சொல்லுங்கன்னு புரட்சித் தலைவரை டேவிட் மேனுவல் ராஜ் சார் போய் நேராக சந்திக்கிறார். இந்த புத்தகத்தை அழகாக வடிவமைச்சிருக்கீங்க, சிறப்பாக எழுதியிருக்கீங்க. இந்த கலையை ஏன் விளையாட்டாக மாற்றக்கூடாதுன்னு புரட்சித் தலைவர் சொல்லி தான் இந்த சிலம்ப பாரம்பரிய தற்காப்பு கலை சிலம்பம், போர்க்கலை சிலம்பம் வீர விளையாட்டாக மாறி அதற்கு பிறகு இது சிலம்ப விளையாட்டாக மாறின வரலாறு ஐயா டேவிட் மேனுவல் ராஜ் ஐயா. அவர் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அதற்கு அப்போதைய பவர் லிஃப்டிங் அசோசியேஷனில் இருக்கிற PK முத்துராமலிங்கம் என்பவர் தலைவராகவும் அமானுல்லா என்பவர் வந்து செயலாளரும் இருந்தாங்க. வழியாக இந்த சிலம்பாட்ட கழகம் அப்படியே தோன்றி வந்திருந்தாலும் சிலம்ப போட்டிகளில் வந்து 2006ஆம் ஆண்டு பள்ளிகள் விளையாட்டில் சேர்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். பாருங்கள், வரலாறு பாருங்கள். தமிழக வரலாறில் எல்லாருக்குமே அது அனைத்து கட்சிகளுக்கும் பங்களிப்பு இருக்குது. ஏன்னா இந்த விளையாட்டாக மாறினதுக்கப்புறம் நிறைய பள்ளிகள் விளையாட்டுகள் அப்படியே காலகாலமாக நடந்துட்டு இருந்தது. அதில் ஒரு பள்ளிகள் விளையாட்டில் ஜோதி அவர்களுடைய மகன்கள் பங்கு பெற்று மாநில அளவிலான போட்டியில் போகும்போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் அந்த கதை, இந்த படத்தோட கதை அதான். ஏன்னா என்கிட்ட நிறைய சொல்லுவார். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த சிலம்ப விளையாட்டு வந்து அதுக்கு வரலாறை பற்றி சொன்னாங்க 3000 ஆண்டுகள்னு. இப்போது இந்த ஒரு கீழடியோட ஆராய்ச்சியோட கார்பன்டேட் பார்க்கும்போது 4500 ஆண்டுகள். ஏன்னா அந்த இரும்பு ஆயுதங்களுடைய வரலாறு, ஏன்னா நீங்கள் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா வந்துக்கிறவங்களுக்கு சில தகவல் என் சார்ந்த போன்றவர்கள் சொல்லணும் அப்படின்னு தான். எங்கள் ஸ்டண்ட் யூனியனை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, டேவிட் மேனுவல் ராஜ் ஐயா அவர்களுக்கு ஒரு 4-5 பேர்கிட்ட சிலம்பம் கற்றுக்கிட்டாரு. அதில் ஒருத்தர் தான் சிலம்பம் ராமையதாஸ், நாகர்கோவிலை சேர்ந்த சிலம்பம் ராமதாஸ். அந்த சிலம்பம் ராமையதாஸ் எங்கள் ஸ்டண்ட் யூனியனோட உறுப்பினர் இதாங்க. பாருங்கள், அப்போ ஸ்டண்ட் யூனியன்லேருந்து தான் நீங்கள் சிலம்பக்கலை வந்து பெருமளவு வளர்ந்துருக்குது. சொல்லப்போனால் PU சின்னப்பா வந்து மங்கையர்கரசி படத்தில் அப்போ வந்து ஸ்டண்ட் யூனியன் இல்லாத காலம், அந்த காலத்தில் வந்து
ஸ்டார்ட் கேமரா சொல்லிவிட்டு அவர் சென்டரில் இருந்துக்கிட்டு ஃபைட்டர்ஸ்லாம் சேர்ந்து சுற்றி அவரை ஒரிஜினலாகவே அடிக்கிறது தான், அப்படியே கேமரா ஆன் பண்ணி எடுக்கிறது தான். அதுக்கு பிறகு நிறைய ஸ்டண்ட் சோமன் ஒருத்தர் வந்தார், ஸ்டண்ட் பலராமன் வந்தார், ஆர்என் நம்பியார் வந்தார். ஆனால் ஸ்டண்ட் யூனியனில் வடபழனிலேருந்து வளர்த்தவரில் என்கே சுவாமிநாதன் மாஸ்டர் ஒருத்தர் எல்லாரையும் வரவழைச்சி கத்தி சண்டைலாம் கற்றுக் கொடுத்து சிலம்பம் கற்றுக் கொடுத்து அவர் தான் நம்ம சிஎல் ஆனந்தன் சொல்கிறாங்க, அவர் கற்றுக் கொடுத்தார். யார் தெரியுமா? நமக்கு மரியாதைக்குரிய பெப்சி விஜயன் மாஸ்டரோட அப்பா தான் அவர். பெப்சி விஜயன் மாஸ்டரோட அப்பா பல பேரை வந்து ஸ்டண்ட்டு நடிகர்களாக உருவாக்கி யூனியன் தோன்றின காலத்தில் எல்லாருமே ஸ்டண்ட்டு கலைக்கு உள்ளே கொண்டு வந்தவர். அப்போ அந்த புகழுக்குரியவர். அப்போ எங்கள் ஸ்டண்ட் யூனியன் வந்து சிலம்பக்கலையை 3000 ஆண்டுகள், இப்போ 4500 ஆண்டுகள் சொன்னோம்ல, இது வழி வழியாக வந்தாலும் சிலம்பக்கலையை வந்து உயிர்ப்புடன் வைத்து கொண்டிருப்பது ஸ்டண்ட்டு கலை. இந்த ஸ்டண்ட்டு கலையை உயிரோடு வச்சிருக்கிறது இங்கே ஸ்டண்ட் யூனியன். எங்கள் ஸ்டண்ட் யூனியனில் இவ்வளோ மூத்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. என்னுடைய ஆசான் மாடக்குளம் ரவி ஆசான், உங்களுக்கு தெரியும், கரகாட்டக்காரன், புய்யப்பாதை, பண்டாட்டாவி, பூக்களை பிறகு, பூமழை பொழியுது, மைக்கேல் ராஜ், கைநாட்டி, பல படங்கள். தேவர் மகன் ஒரு படம். இந்த படத்தை சிலம்ப சண்டை காட்சி எடுக்கும்போது எங்கள் யூனியன்லேருந்து செலக்ட் பண்ணும்போது மாடக்குளம் ரவியாசன் ஸ்டூடெண்ட் மட்டும் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேரில் 10 பேர். ஏன்னா மாடக்குளம் ரவியாசன் வந்து சிலம்ப சண்டை காட்சிக்கு ஒரு பேர் எடுத்தவர். எல்லாரும் செய்வாங்க, நான் யாரும் கூட சொல்ல. ஏன்னா இப்போ நான் சாமிநாதன் மாஸ்டர் பற்றி சொன்னேன்ல, கத்தி சண்டை கற்றுக் கொடுத்துருன்னு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாந்து போட்டு சந்தன போட்டு சாங்க்கு அந்த படத்தில் வில்லனாக பண்ணி அந்த சண்டை காட்சியை சிறப்பு செய்தவர் நமது இந்தியன் பாஸ்கர், திரைப்பட ஸ்டன் மாஸ்டர் எல் பாஸ்கர்னு சொல்லக்கூடிய நண்பர். நாங்களாம் ரவி மாஸ்டரை வளர்ந்தவங்க. ரவி மாஸ்டரோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா மாடக்குளம் அழகர்சாமி ஐயா, புரட்சி தலைவருடைய சிலம்ப சண்டை காட்சிகளை பிரத்யேகமாக வடிவமைச்சார். புரட்சி தலைவரே வந்து ஒரு ஸ்டண்ட்டு குறையப்படுதான். ஸ்டண்ட்டு டீமை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தவர், பல பேரை வந்து ஒரு வீட்டில் பயிற்சி கொடுக்க வச்சுருந்தவர். முறையாக சிலம்பத்தை கற்றுக்கிட்டு சிலம்பக்கலையை வந்து சினிமாவில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். சிலம்பக்கலை இன்றைக்கி சிறப்பாக இருக்குதுன்னா காரணக்கர்த்தா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. தைரியமாக எங்கே வேணால் சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி சிலம்பம் நல்லா இருக்குது அப்படின்னா, காலங்கள் கடந்து நல்லா இருக்குன்னா அத்தனை ஆசான்கள், இப்போ வந்து பல ஆசான்கள், அதாவது பேர் தெரியாத ஆசான், தமிழ்நாட்டினுடைய குக்கிராமங்களில் எண்ணற்ற ஆசான்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, சாப்பாட்டு கூட வழி இருக்காது. ஆனால் ஊரில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு சிலம்பம் வந்து இலவசமாக சொல்லி கொடுத்தவங்க. அந்த வழியில் தான் நான் 41 வருஷமாக சிலம்பம், ஜிம்னாஸ்டிக், திரைப்பட சண்டைகளை கற்றுக் கொடுத்துருக்கேன். ஏழை மாணவர்கள் இலவசம் தான். நிறைய சினிமா நட்சத்திரத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன். இதான் விஜயன் மாஸ்டர் வந்து எனக்கு எவ்வளோ பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய தெலுங்கு ஆர்டிஸ்ட்லேருந்து, கன்னடா ஆர்டிஸ்ட்லேருந்து, ஹிந்தி வரைக்கும் அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஏன்னா நம்ம மேலே வச்சுருக்க மரியாதை, இந்த சிலம்பக்கலையினால் மரியாதை. இப்போ பேரர் சார் வந்து நான் சொல்லணுன்னா ஒரு விஷயம் சொல்லணும். அவர் வந்து விஜய் டிவியோட நிகழ்ச்சிக்காக சிவகாசி படத்திற்காக விஜய் சாரை வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்கிறார். அவர் அந்த வீடியோ வந்து நடுவில் வைரல் ஆச்சு. விஜய் சார் வந்து சிலம்பம் சுற்றின வீடியோ ஒரு வாரம் நான் தான் போய் வீட்டில் கற்றுக் கொடுத்தேன். சார் சொல்லி தான் போனேன். பேர் சார் சொல்லி நம்ம சங்கர கணேச சார் சன்னுடைய ஸ்ரீகுமார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் என்னை கூப்பிட்டு போனார். எதுக்கு சொல்லணும்னா, சிலம்பம் வந்து நம்ம சினிமாக்குள்ளே மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்குது. அதை சார்ந்த ஒரு படம் அப்படின்றது அந்த சிலம்பம்ன்ற பேர்லேயே வந்து இயக்குனர் ஏக ஜோதி அவர்கள் எடுத்திருக்கிறார் அப்படின்னா பெருமையாக இருக்குது. நிச்சயமாக இதுக்கு அடுத்து நிறைய சிலம்பம் சார்ந்த படங்கள் வெளிவரும். ஏன்னா நிறைய பேர் பேச இருக்கிறாங்க. அதனால் என்னோடய தகவலை சுருக்கிட்டு நான் வந்து இந்த படம் சார்ந்த சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். இவர் வந்து இந்த அனுபவத்தை தான் படமாக எடுத்திருக்காரு. இந்த படத்தில் நடித்த அந்த வில்லனாக இருந்தாலும் ஹீரோவாக இருந்தாலும் 2 பேருமே இவரோட மகன்கள் தான், அஜித், ஹரிஷ். என்னுடைய மாணவர்கள் தான். இருந்தாலும் அப்பாவுக்கு அது பெருமை. இவங்களை வந்து இந்த படம் எடுக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நடுவில் கூட ஒருத்தர் சொன்னார் எவ்வளோ கஷ்டம்னு. ஏன்னா சினிமாவில் இருக்கிற இயக்குநர்கள் தெரியும், நம்ம மோகன்ஜி சாருக்கெலாம் தெரியும். சமீபத்தில் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டிய அவருடைய படம் அந்த கால நேரம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மிகச்சிறந்த படம். நான் பார்த்தேன் அந்த படம், திரௌபதி 2 நல்லா பண்ணியிருந்தார். நான் அவங்க ஹீரோ வந்து என்னோடய மாணவர், அதனால் நான் சொன்னேன், நான் இந்த படம் வந்து வர வேண்டிய நேரம் இல்லை, ஆனால் இந்த படம் வெற்றி படம் தான். ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் அதில் நிறைய தகவல் கொடுத்துருக்காரு. சரித்திரம் சார்ந்த தகவல் எடுக்கும்போது, சரித்திர படங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சிலம்பம் உள்ளே வந்துடும். சிலம்பம் சார்ந்து நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். சிலம்பத்தினுடைய ஆயுதங்கள் 32, சித்தர்கள் ஆயுதம் 14, 18 விதமான ஆயுதங்களை நம்ம திரைப்படங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் தான் அடையாளம். திரைப்படம் தான் ரெஃபரன்ஸ் சிலம்பக்கலைக்கு. குலோபகல்னு ஒரு படம் பாருங்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பல ஆயுதங்களை வந்து அதில் பயன்படுத்தியிருப்பார். இப்போ நம்மளுக்கு பேர் இதில் வராத ஆயுதங்கள்லாம் இருக்குது. கோபுடான்னு சொல்கிற ஒரு ஆயுதம் இருக்குல்ல, லேசம், நிறைய இருக்கும். நான் அதை சொல்லிக்கிட்டே போகலாம். அது பேர் ஒரிஜினல் பேர் வந்து தமிழில் சம்காடுன்னு பேர். அப்போ அந்த
ஆசான் வந்து 10 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அருணாசலம் ஆசான் தென்காசியில் இருக்கார். 10 புத்தகங்கள் சிலம்பத்தில் எழுதியிருக்காரு. அமெரிக்காவில் இருக்கிற தற்காப்பு கலையினுடைய தலைமையகம் ஒன்று இருக்குது. 32 தற்காப்பு கலைக்கு தலைமையகம் ஒன்று இருக்குது. அவரை வந்து கிராண்ட் மாஸ்டர் லீடர்ஷிப்னு பட்டம் அவங்க கொடுத்துருக்காங்க. 1500 வீடியோ போட்டிருக்காரு அருணாசலம் ஆசான். அந்த 1500 வீடியோனால உலகின் தலை சிறந்த பழமையான தற்காப்பு கலை சிலம்பம்னு அவங்க அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது தமிழ்நாட்டு வரையில் தெரியல. இப்போ இந்த படம் வருகிற பட்சத்தில் இது போன்ற பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். நம் மண்ணின் கலை, தமிழரின் கலை, ஒரு இந்தியாவின் கலைன்றதுல சிலம்பக்கலை மிக பெருமையான விஷயம். இந்த படத்தில் கேமராமேனாக இருக்கட்டும், மற்றபடி எடிட்டராக இருக்கட்டும், நடித்த நடிகர்கள், இப்போ இவங்க அந்த நம்ம பெண்கள் செஞ்சாங்களே சிலம்பம் மிக சிறப்பாக செஞ்சாங்க. இதில் நடித்ததுகள் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பாக நான் அந்த இசையை சொன்னேன், என்னுடைய கிரவுண்டுக்கு வந்தார். அவர்கிட்ட அந்த திறமை இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியும். நிச்சயமாக வந்து அந்த ஒரு துளி கூட அந்த என்ன சொல்கிறது கர்வம் இல்லை. ரொம்ப பணிவான ஒரு மனிதராக இருக்கார். நிச்சயமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளம் வருவார் அவர் இசையமைப்பாளர். இந்த படத்தின் மூலமாக பல்வேறு விஷயங்களை வந்து நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த படக்குழுவினருக்கும் மற்றும் இந்த செய்தியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த யூடியூப்னு ஒன்று இருக்கிறதுனால தான் சிலம்பத்தோட அவேர்னஸ் அதிகமாச்சு. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. சிலம்ப விளையாட்டு போட்டியில் வெளிப்படைத்தன்மை இல்லை, சிலம்ப விளையாட்டு போட்டியில் நேர்மை இல்லை அப்படின்ற பேட்டியை நானும் கொடுத்துருக்கேன். காரணம் என்னன்னா, இப்போ நிறைய சிலம்ப போட்டிகள் வந்து நிறைய நடக்குது. அது தரம் இல்லாமலும் நியாயம் இல்லாமலும் நடக்குது. அந்த தாக்கம் தான் அந்த படத்தோட கான்செப்டே. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி நடந்தாலும் சிலம்பம் வந்து மாபெரும் வளர்ச்சி கண்டிருக்கிறது. இன்றைக்கி மக்களுடைய மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. கிரிக்கெட் பேட்டை எடுத்துகிட்டு போன மைதானங்கள்லாம் இன்றைக்கி சிலம்ப கம்பை ஒரு பேக்கில் போட்டு, அதுவும் அப்பாக்கள் கூட்டு போகல, அம்மாக்கள் கூட்டு போகிறாங்க பிள்ளைகளை. சிலம்பம் கம்பை எடுத்துகிட்டு நீ பிள்ளைய போதுனா இதுதான் தமிழ் கலையினுடைய வெற்றி. இந்த கலையை அருளிய முருகப்பெருமானுக்கும் இந்த கலையை வடிவமைத்த அகத்திய மாமணிக்கும் நன்றி சொல்லி, வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி சொல்லி, படக்குழுக்கும் நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பேசுவதற்கு திரு அசோக் அவர்கள், ஸ்டண்ட் யூனியன் தலைவர், அவர்களை பேச அழைக்கிறேன். முதல்ல இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், திரு பேரரசு சார் அவர்களுக்கும், மோகன்ஜி அவர்களுக்கும், மற்றும் எனது ஆசான் பவர் பாண்டியன் மாஸ்டர் அவர்களுக்கும், எனக்கு யூனியனில் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு சில நல்ல விஷயங்களையும் தொழிலையும் எனக்கு கற்றுக் கொடுத்த விஜயன் மாஸ்டர் அவர்களுக்கும், எனது செயலாளர் சுகுமார் சார் அவர்களுக்கும், மற்றும் குல் சுரேஷ் பிரதர் வணக்கம் அவருக்கும், மேடையில் யாரா விட்டு தான் மன்னிச்சிருங்க. நிறைய பேசணும்னு நினச்சேன். மாஸ்டர் சொன்ன வரலாறுல பாதி மறந்துடுச்சு, பாதியில் முழுசாகவே மறந்துடுச்சு. ஏன்னா நாங்கள் எல்லாருமே மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்டு தான். அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை. ஏன்னா அதெல்லாம் கண்ணுக்கு நேரம் நாங்கள் பார்த்தவங்க, பார்த்து கற்றுட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஒரு விஷயம் சொன்னாங்க, மாஸ்டரோட கிளாஸில் வந்து ஒழுக்கம் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்கள்ல, அந்த ஒழுக்கத்தை மாஸ்டர்கிட்ட நாங்கள் கற்றுக்கினதால தான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நிற்கிறோம், இந்த லெவலில் நிற்கிறோம். அது நான் மட்டும் இல்லை, அவரோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற எல்லாருமே அப்படி தான். ஆர்டிஸ்ட்டு, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே, சூர்யா சார்லேருந்து, கார்த்திக் சார்லேருந்து, ஜெயம் ரவி சார்லேருந்து எல்லாருமே இன்றைக்கி ஒரு டாப் லெவலில் இருக்கிறதுக்கு காரணம் பாண்டியன் மாஸ்டரோட அந்த ஒழுக்கத்தை கேட்டு அதெல்லாம் புரிஞ்சு நடந்ததுனால தான் நான் இன்றைக்கி ஸ்டண்ட் யூனியன் தலைவராக இருக்கிறதுக்கு காரணமும் மாஸ்டர் தான். படத்தை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன். நமது டைரக்டர் பொன்னேரி புயல் ஜோதி அண்ணாவை பற்றி நான் நிறைய சொல்லணும். ஏன்னா அந்த டைட்டிலுக்கு ஏற்றவர் அவர் தான். அது பொன்னேரி புயல்ன்ற சாதாரண இல்லைங்க, நிஜமாகவே நாங்கள் பார்த்துருக்கோம் அவர் அந்த ஏரியாலெல்லாம். புயல் மாதிரி சுற்றுவார் ஆனால் நாங்கள் பொன்னேரி பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்கோன்னே கால் பண்ண 5 செகண்டில் வந்துடுவார். அதனால தான் அந்த பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப கூலாக சால்வ் பண்ணி, அவருக்கு அங்கே ஒரு பவர் இருக்குது கண்டிப்பாக. அது அந்த பேர் ஆப்ட்டு தான். அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை அதை திரைக்கு கொண்டு வரணும், நான் பட்ட வழிகளை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களும் பயங்கர வழியில் நோகரிச்சிருக்காருன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா இல்லை தப்பாக நினைக்காதீங்க, அந்த அளவுக்கு அந்த பசங்களை ட்ரெயின் பண்ணி ஈஸியாக வெளியில் நம்ம சிலம்பம் பண்ணிடலாம், ஃபைட் பண்ணிடலாம். ஆனால் அதை
ஒரு கேமரா முன்னாடி பண்ணுறதுக்கான ஒரு ஒரு இது வேணும். அதை வந்து பசங்களுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்கம்மா, நன்றிம்மா உங்களுக்கு, நிஜமாக சொல்கிறேன், வாழ்த்துக்கள். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பசங்க. அதே மாதிரி படத்தில் கதாநாயகனாக நடித்த என் தம்பி அஜித் அவர்களுக்கும், அவர் தான் பெரியவர், ஆனால் அவரோட பெரியவர் ஒருத்தர் இருக்கார், ஹரிஷ், வில்லனாக நடிச்சிருக்காரு. 2 பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். படம் பார்த்தீங்களே, ட்ரைலர் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தேன், ஆக்சுவலாக நான் நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருக்கேன். படத்தில் டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்தில். டைலாக்ஸ் மட்டும் இல்லை, படமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தோட டீமுக்கும் அதில் முக்கியமாக வந்து விக்ரம் சார் சொல்கிறேன் சார். நான் மியூசிக் கேட்டோம் நேற்று யூனியனில் உட்காந்துட்டு, தனியாக பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அது ஹிட் ஆகும். வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. அதே மாதிரி படத்தோட தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறேன், வாய் ஓட்டு. நிறைய மறந்துட்டேன், அதனால திரும்பி நின்ற உடனே கால்லாம் உதறுது. அந்த அளவுக்கு பேசல, லட்சம் மறந்துட்டேன். சரி, ஓகே. அதே மாதிரி ஃபைட்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. ஏன்னா அவர் மாஸ்டர்ன்றது அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் அவரோட படத்தில். சரிங்களா, எல்லாமே டோட்டலாக எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டீமுக்கு வாழ்த்துக்கள். மேடம் ஃபஸ்ட்டு படம்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து வெளில போகிறதுக்குள்ள கமிட் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய படம். ஏன்னா அந்த எமோஷனல் நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த விளக்கிட்டு எடுத்துகிட்டு போய் காசை வைக்கிறது, அதை ஒருத்தர் திருச்சிட்டு போகிறது, அது எனக்குமா ஷூ வாங்குறதுக்கு வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது யாரா நோட் பண்ணிங்களான்னு தெரியல, ட்ரைலரில் இருக்குது. அந்த பாப்பாவுக்கு ஷூ வாங்கி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஹீரோயினிக்கு. வணக்கம்மா, சாரி. ஓகே, ரொம்ப நன்றி. படத்தை தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் ஜோதி அண்ணா. சிலம்பம் திரைப்படத்திற்கு வருகை தந்து மேடையில் விற்றிருக்கும் பல வெற்றி கலைஞர்களை உருவாக்கிய அனைத்து ஜாம்பவான்களுக்கும் எனது முதல் வணக்கம். வீழ்ந்து கொண்டிருக்கும் சினிமாவை தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் எனது அருமை பத்திரிகை நண்பர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்து வீட்டிற்கும் எனது அன்பிற்கு இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு முதல் வணக்கம். இந்த சிலம்பம் திரைப்படம் வந்து தயாரிப்பாளர் இயக்குனர் ஜோதி வந்து எனக்கு 1997 நான் பார்த்துட்ருக்கேன். அதாவது ஓடிக்கிட்டே இருப்பாப்புல. அந்த பொன்னேரியிலேருந்து சென்னைக்கு ஒரு நாளைக்கு 5 தடவை கூட வந்திருக்காப்புல. அந்த வேகம் அது. அதாவது சினிமான்னு சொல்லிட்டா போகிறோம் அவர். அது நைட்டு 12 மணினாலும் கிளம்பி வந்துடுவார். அந்த உழைப்பு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவர் ஸ்டண்ட்டு நடிகருக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு நடிகராக தான் வந்தார். ஆமாம், அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் வந்தார். வந்து அப்புறம் தான் ஸ்டண்ட்டு கார்டு எடுத்து அப்புறம் தான் படம். ஆமாம், அப்படியே படங்கள்லாம். இப்போ ஸ்டண்ட்டு மாஸ்டர் ஆனார், இப்போ இயக்குனர் ஆகியிருக்காரு. படிப்படியாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமா வந்து இப்போ வந்து நல்லா இல்லைங்க, ரொம்ப ஐசியூவில் இருக்குது. இப்போ தான் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, இந்த ஆடியோவெல்லாம் வந்து தயாரிப்பாளர் சங்கமே வாங்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு எல்லா ஆடியோவும் வாங்கலான்னு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை ஃபார்ம் பண்ணி சின்ன சின்ன படங்களை வாங்கலான்னு வந்திருக்காங்க. நாங்கள்லாம் முன்ன படம் எப்படி தைரியமாக பண்ணுவோன்னா, எஃப்எம்எஸ் சேட்டலைட்டு இதை வச்சு தான் நாங்கள் படமே பண்ணுவோம். திரைப்படத்தில் வந்து சார், நான் முதல்ல வரும்போது முதல் நாள் ஷூட்டிங் நடக்கும். அப்போ சாயங்காலம் பேட்டான்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ தெரிஞ்சிடும் ப்ரொடியூசருடைய நிலைமை என்னன்ட்டு. நாங்கள் அதை பார்த்து 10 நாள்லேயே படத்தை முடிச்சு கொடுத்துருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் அவரால் தாங்க முடியாது, போக மாட்டார். அதனால நாங்களும் மாட்டிக்கணும், அவங்களும் ரிலீஃப் ஆக முடியாது, நாங்களும் ரிலீஃப் ஆக முடியாது. நாங்கள் படத்தை முடிச்சு கையில் கொடுத்துருவோம். நீங்கள் ரிலீஸ் பண்ணால் பண்ணிக்கோ, பண்ணலைன்னா போய்க்கோ. இப்படி தான் இருந்துச்சு சினிமாவோட நிலவரம். ஆனால் இன்றைக்கி வந்து சேட்டலைட்டும் வாங்குறதில்ல, எஃப்எம்எஸும் வாங்குறதில்ல, எந்த சேனலுமே வாங்குறதில்ல. இதுதான் உண்மை. ஒரு பெரிய படம் வாங்கும்போது 10 சின்ன படம் வாங்குங்க, அப்போ தான் சினிமா பிழைக்கும். இப்போ சினிமா வந்து கொஞ்சமாச்சும் ஐசியூலேருந்து எழுந்து வெளியில் வரணுன்னாக்கா, ஏன்னா நம்ம இப்போ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்து விஜய் சார் வந்து இப்போது முதலமைச்சர் ஆகிட்டார்.
இப்போ அந்த இடமும் வெற்றிடம் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி அவரோட ஹிட்டு படத்தை வச்சு ஒரு 10 படம் சின்ன படங்கள் ஓடும். ஏன்னா இந்த பெரிய தேட்டரில் அவர் படம் போடுவாங்க, டிக்கெட் கிடைக்காதவங்க பக்கத்து தேட்டரில் இருக்க சின்ன படத்துக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த இதுவும் இப்போ வெற்றிடம் ஆகிப்போச்சு. அந்த இதுவும் சான்ஸ் இல்லை. இப்போ என்னன்னா இருக்கிற சேனல் எல்லாமே வந்து எந்த படமே வாங்குறது இல்லை, அதுதான் உண்மை. இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ்னா 25 லட்சம் ரூபாய் இல்லாமல் எந்த தேட்டரில் நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது. 25 லட்ச ரூபா வச்சாதான் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 30 தேட்டராக ரிலீஸ் பண்ண முடியும். விளம்பரம் இருக்குது, அதுக்கப்புறமா கியூப் இருக்குது, தேட்டர் பிடிக்கணும், தேட்டர் அட்வான்ஸ் வாங்காமல் யாரும் எந்த தேட்டரும் கொடுக்கறது இல்லை. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து படம் எடுத்திருக்காங்க. ஆனால் படம் ரொம்ப அருமையாக இருக்குது. இசையமைப்பாளர் நல்லா இசையமைச்சிருக்காரு. நம்ம அஜித் 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 அவர்கள் நல்லா சுறுசுறுப்பாக பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா இருக்கு. பட் நிறையா விஷயங்களை வந்து எல்லாரும் ரொம்ப அருமையாக பேசிட்டாங்க. நான் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கல. நான் ஜென்ரலாக வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜு, கேஎம்சி, எம்எம்சி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தான் போவேன். நான் சினிமா ஃபங்க்ஷனுக்கு இது வரைக்கும் வந்தது இல்லை, நான் வெளியே வரமாட்டேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சினிமா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது. ஒரு தடவை ஒரு சின்ன பிரச்சனைக்கு அவர் ராதாரவி அண்ணன் வந்து ஒரு விஜயன் சார் வீட்டுக்கு அனுப்பிச்சு என்னை போய் பார்க்க சொன்னாங்க. அவருக்கு இப்போ ஞாபகம் இருக்காது. நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன பிரச்சனை தான். மேலேருந்து கிடக்கிடன்னு இறங்கி வந்தார். வந்து ஒரே விஷயந்தான், ஃபோனை எடுத்தார், போட்டார், நாளைக்கு நீங்கள் ஷூட்டிங் வச்சிங்கண்ணே கார்த்திக் படத்தில். பாண்டியராஜன், கார்த்திக்கு, இவர் ராதாரவி என்னெல்லாம் நடித்த படம் அது கலக்கிற சந்துருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரச்சனை தான். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பெருசு பண்ண விடாமல் நாளைக்கு ஷூட்டிங் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அந்த இது இப்போ இல்லை. அடுத்த நாள் ஷூட்டிங் எப்படி நிறுத்த முடியும்னு தான் பார்க்குறாங்களே தவிர ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இந்த படங்கள்லாம் வந்து வெற்றி அடையணும்னா நம்ம ஊடகங்களும் பத்திரிக்கையாளர்களும் அவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி நல்லபடியாக ரிலீஸ் ஆகி இந்தவே மாதிரி கூட்டம் வந்து அந்த தேட்டர் ஃபுல்லாக நிரம்பி வழியணுன்ட்டு நான் அந்த இறைவனை கேட்டுக்கிட்டு வெற்றி 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 என்று என் பேச்சு முடிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கக்கூடிய பியூமி அர்லேக்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.